2025க்கான டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிபிகேஷன் விட்டாங்க. ஓகேவா? ஏப்ரல் 25 சொன்ன மாதிரி டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க. என்னைக்கு லாஸ்ட் டேட் கேட்டாங்க அப்படின்னா மே 24ஆம் தேதிங்க. மே 24ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. என்னைக்கு எக்ஸாம் டேட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதி. ஓகேவா? ஜூலை 12ஆம் தேதிக்கு முன்னாடி ஜூலை 13 சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நாள் குறைச்சி ஜூலை 12ஆம் தேதி எக்ஸாம் வச்சுட்டாங்க. மொத்தம் நமக்கு இன்னில இருந்து ஏப்ரல் 25 நீங்க கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு கையில 77 நாள் தான் இருக்கு. ஓகேவா? எத்தனை நாள் தான் இருக்கு? நமக்கு 77 நாள் தான் இருக்கு. இன்னில இருந்து ஏப்ரல் 25ல இருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் நமக்கு 77 நாள் தாங்க கையில இருக்கு. எத்தனை வேகன்சி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ரவுண்டா வந்து ஒரு 4000 வருதுங்க. ஓகேவா? 3935 வேகன்சி தான் இருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியா தான் விட்டுருக்காங்க இந்த வாட்டி டிஎன்பிசி. ஓகேவா? நம்ம எதிர்பார்த்ததை விட டிஎன்பிசி இந்த வாட்டி ரொம்ப கம்மியா தான் விட்டுருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம புலம்பத்தல அடடா டிஎன்பிசி 3000 வேகன்சி தான் விட்டுருக்காங்க, என்னப்பா அது 6000 7000 எதிர்பார்த்துமே அப்படின்னு சொன்னா டிஎன்பிசி இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா? இல்ல, விட்டாங்க. எக்ஸாம் டேட் சொல்லியாச்சு, ஜூலை 12 சொல்லிட்டாங்க. 77 நாள் தான் கையில இருக்கு. இப்ப இத்தனை நாள் நீங்க படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதான் ஆரம்பிச்சா கூட எப்படி எக்ஸாம் கிளியர் பண்றது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அதை அடிக்கணும். ஓகேவா? நிறைய பேர் வந்து ஜிஎஸ் வந்து படிக்காம சுத்திட்டு இருக்கீங்க. தமிழ் மேக்ஸ் மட்டும் படிச்சா பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல தூக்கி போட்டுருங்க. தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் அது தினமுமே படிக்கணும். ஓகேவா? வாரத்துல 3 நாள் இருக்குன்னா 3 நாள் ஜிஎஸ், 3 நாள் தமிழ், 2 நாள் மேக்ஸ் அப்படிலாம் படிக்கக்கூடாது. இனிமே தினமுமே படிக்கணும். காலையில தமிழ், மத்தியானம் ஜிஎஸ், சாயங்காலம் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட்டுமே டெய்லியுமே படிச்சா மட்டும் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, பல யூனிட் 9 இது 3 யூனிட் படிச்சா நமக்கு 55 கொஸ்டின் வந்துருப்போம். ஓகேவா? இதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ்ல அதுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு 77 நாள் இருக்குன்னா மொதல் 50 நாள் டார்கெட்ல எதாவது முடிச்சிருங்க. பாலிட்டி இப்ப புதுசுல யூனிட் 5, யூனிட் 6. ஓகேவா? அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பல யூனிட் 8, யூனிட் 9 இதை மட்டும் 50 நாள் ஃபர்ஸ்ட் 50 நாள் முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஐஎன்எம் அதெல்லாம் வந்து படிங்க. ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பக்காவா போயிடுங்க. மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து நல்லா சூப்பரா டைம் வேஸ்ட் பண்றீங்க. எப்படின்னா ஐபிஎல் பாக்குறது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறதுன்னு சொல்லிட்டு உங்க டைமை சூப்பரா வந்து வேஸ்ட் பண்றீங்க. நல்லா பாத்துக்கோங்க. 77 நாள் தான் இருக்கு. நமக்கு எப்பவுமே நோட்டிபிகேஷன் விட்டு 90 நாள் கையில இருக்கும். ஓகேவா? 90 நாள் கையில இருக்கும். ஆனா இந்த வாட்டி வெறும் 77 நாள் தான் இருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அந்த டைம்ல சேவ் பண்ணு பாருங்க. டைம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுதோ அந்த விஷயத்துல அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. எதை நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா தமிழ்நாடு புக்ஸ் 6ஆவதுல இருந்து 12வது புக்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அதை படிக்கிற வேலையை பாருங்க. ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணி இருக்கிற இந்த 77 நாளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த 77 நாள்ல 60 நாள் நீங்க எப்படி செயல்படுறீங்கன்னா அடுத்த 60 வருஷத்துக்கு நின்று பேச போகுது. ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்றது, எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, இக்னோர் பண்ணுங்க. படிப்பு படிப்பு படிப்பு. இப்ப 2 மடங்கு நான் போடுறேன்னா நீங்க 4 மடங்கு 8 மடங்கு பாயணும். ஓகேவா? நான் 2 மடங்கு பாயினா நீங்க 4 மடங்கு பாயணுங்க. ஓகேவா? ஸோ வெறித்தனமா படிங்க. வீரம் முக்கியமா, விவேகம் முக்கியமான 2மே தான் முக்கியம். ஸோ வேகமா பண்றதை தாண்டி நிதானமா நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பொறுமையா ஷெடியூலா கரெக்டா ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்.